உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, யாருமே அந்த கபரில் வந்து அமரமாட்டார்கள் தோழர்களே. ஏன், ஒரு இரவாவது, ஒரு நேரமாவது, ஒரு மணியாவது, ஒரு நிமிடமாவது கபரிலே வந்து எங்களோடு உட்காருங்கள் என்று சொன்னால் யாருமே அதற்கு தயாராக இல்லை, யாருமே அதனை விரும்பவும் மாட்டார்கள். அப்படியான இடம் அந்த இடத்திலே நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை கடைபிடித்தவன், அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றியவன். நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல ரப்பை போற்றி புகழ்ந்தவனாக, சலாமும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார், தோழர்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹும் அவனது தூதர் அவர்களும் எவற்றையெல்லாம் இந்த உலகில் எடுத்து வாழுமாறு எங்களை ஏவிருக்கிறார்களோ, பணித்திருக்கிறார்களோ, அவற்றை முடியுமான வரைக்கும் எங்களது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் அவர்கள் எங்களை தடுத்திருக்கிறார்களோ அல்லது விலக்கி இருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகிக்கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக. அன்பான ஈமானிய தோழர்களே, நாங்கள் இன்று ஒரு ஜனாசாவை வைத்துக்கொண்டு இந்த ஹுதுபாவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் எங்களுடைய அடுத்த வாழ்வு தொடர்பாக, மன்னரை வாழ்வு தொடர்பாக சில செய்திகளை ஞாபகப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கபருடைய வாழ்க்கை தொடர்பாக சில செய்திகளை பதிவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வதக்கிர், நபியை ஞாபகமூட்டுங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக ஞாபகமூட்டுவதென்பது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, கபருடைய வாழ்க்கை என்பது எங்களுடைய ஈமானோடு தொடர்பான ஒரு அம்சம். அதே நேரம் மறைவான அறிவோடு தொடர்பான ஒரு அம்சம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, இன்னல் கபர அவ்வலு மனாசிலில் ஆஹிரா, நிச்சயமாக கபர் என்பது மறுமையுடைய இடங்களில் முதலாவது இடமாக இருக்கிறது. ஃபஇன் நஜா மின்ஹு, யார் அதில் வெற்றி அடைந்தாரோ, ஃபமா பஅதஹு ஐஸரு மின்ஹு, அதற்கு பின்னாலுள்ள வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையையும் விட மிக இலகுவானதாக இருக்கும். வ இல்லம் யன்ஜு மின்ஹு, யார் அந்த கபரிலே வெற்றி அடையவில்லையோ,
ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, அதற்கு பின்னருள்ள வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையையும் விட மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வெளியேறி சென்றோம். கபர் வரைக்கும் நாங்கள் சென்றோம். அங்கே ஜனாசா லஹதிலே வைக்கப்பட்ட போது, லஹத் என்பது தோழர்களே கபரிலே ஜனாசாவை வைப்பதற்கென்று உள்ளே சிறியதாக குழியொன்றை தோண்டுவார்கள். அது 2 விதமாக தோண்டப்படும். ஒன்று கபரினுடைய நடுப்பகுதியில் தோண்டுவார்கள், இன்னுமொன்று கபரினுடைய ஓரத்தில் தோண்டுவார்கள். பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களில் கபரினுடைய நடுப்பகுதியில்தான் தோண்டுவார்கள். அந்த கபரினுடைய பக்கத்தில் அருகில் தோண்டுவதை லஹத் என்று சொல்லுவார்கள். அந்த லஹதிலே ஜனாசா வைக்கப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அமருகிறார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் அல்லாஹுடைய தூதரை சுற்றி அமர்ந்து கொண்டோம். அந்த நேரம் எப்படி இருந்தது என்றால், அந்த நிலைமையை அந்த நபித்தோழர் வர்ணிக்கின்ற போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், கஅன்னமா அலா ரூஸின தயிர், எங்களுடைய தலைகளில் பறவை வந்து அமர்ந்து விடுவதை போல மிகவும் அமைதியாக எந்த சத்தமும் இல்லாமல் நாங்கள் இருந்தோம் என்று அந்த நிலைமையை சொல்லுகிறார். இந்த ஹதீதுக்கு விரிவுரை எழுதுகின்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அங்கு இருப்பவர்களெல்லாம் மரங்களோ என்று நினைத்து பறவைகள் வந்து அவர்களுடைய தலைகளில் அமர்ந்து விடுகின்ற அளவு அவர்கள் எந்த அசைவும் இல்லாமல், எந்த ஆரவாரமும் இல்லாமல், எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தார்கள் என்று அந்த ஹதீதுக்கு விரிவுரை சொல்லுகிறார்கள். இந்த நேரம் தோழர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே பூமியை பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து மேலே வானத்தை பார்க்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து பூமியை பார்க்கிறார்கள். அவர்களுடைய கையிலே ஒரு குச்சி இருந்தது. அந்த குச்சியினால் அவர்கள் பூமியில் தட்டிக்கொண்டு அல்லது பூமியில் கிண்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் நபிகளார் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர், நீங்கள் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹுவை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று 2 அல்லது 3 தடவைகள் நபிகளார் கூறினார்கள். இன்னும் ஒரு ஹதீதிலே தோழர்களே, நபிகளாரே கபருடைய அந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடியதாக வருகிறது. அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை முன்வைக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் அப்தல் முஃமின, நிச்சயமாக முஃமினான அடியான், அல்லாஹுவை நம்பிய ஒரு அடியான், இதா கான ஃபி இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பால் மினல் ஆখিরা, அவனுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை முடிந்து மறுமையை அவன் நோக்கிவிட்டால், நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகா, வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குவார்கள். வானத்திலிருந்து வானவர்கள் இறங்குவார்கள். எப்படி அவர்கள் இறங்குவார்கள் என்றால், பீதுல் வுஜூஹ், அழகான முகத்தோடு, வெள்ளை நிற முகத்தோடு அவர்கள் அந்த நல்ல மனிதரிடம், அந்த முஃமினான அடியானிடம் இறங்குவார்கள். அவர்களுடைய முகங்களை சொல்லுகின்ற போது கஅன்ன வுஜூஹஹும் ஷம்ஸ், அவர்களுடைய முகங்களோ அந்த சூரியனை போல பிரகாசமாக இருக்கும் என்று அந்த நபித்தோழர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மஅஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, அவர்களோடு சுவனத்தினுடைய ஆடைகளில் ஒரு ஆடை இருக்கும். வஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னா, அவர்களோடு
சுவனத்தினுடைய நறுமணம் இருக்கும். அவர்கள் அந்த மூமினான அடியானுடைய தலைமாட்டு அருகில் வந்து உட்காருவார்கள். மூமினான அடியான் அவனுடைய தலைக்கருகில் வந்து அவர்கள் உட்காருவார்கள். எந்த அளவு என்றால் அந்த அடியானுடைய பார்வை எவ்வளவு தூரம் வரைக்கும் நீண்டு செல்லுமோ, எவ்வளவு தூரம் வரைக்கும் அவனால் பார்க்க முடியுமாக இருக்குமோ, அவ்வளவு அந்த தூரம் வரைக்கும் அந்த மலக்குமார்கள் வந்து அமருவார்கள். அதற்கு பிறகு உயிரை கைப்பற்றுகின்ற வானவர், அவருக்கு மலக்குல் மௌத் என்று பெயர் தோழர்களே, அவர் அந்த அடியானுடைய தலைமாட்டருகில் வந்து அமருவார். எங்களில் உள்ள அதிகமான ஈமானியர்கள் உயிரை கைப்பற்றுகின்ற வானவர் அவருக்கு இஸ்ராயில் என்று பெயர் இருப்பதாக நம்புகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனிலோ அல் ஹதீதிலோ உயிரை கைப்பற்றுகின்ற வானவருக்கு மலக்குல் மௌத் என்றுதான் பெயர் வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மலக்குல் மௌத் அந்த மூமினான அடியானுடைய தலைமாட்டருகில் வந்து உட்காருவார். வந்து உட்கார்ந்து அந்த அடியானை அழைத்து சொல்லுவார், ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா, ஆஹா அழகான நறுமணம் வீசுகின்ற ஆத்மாவே, நல்ல தூய்மையான ஆத்மாவே, உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வரதுவான், நீ அல்லாஹ்விடம் இருக்கின்ற மன்னிப்பின் பக்கம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தின் பக்கம் நீ வெளியே வந்துவிடு என்று அந்த மலக்குல் மௌத் அந்த மூமினான அடியானுடைய உயிரை அழைப்பார் தோழர்களே. அந்த நேரம் நபிகளார் சொல்லுகிறார்கள், அந்த உயிர் அந்த உடலிலிருந்து எப்படி வெளியேறும் என்றால், எப்படி ஒரு நீர் பையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் மிக இலகுவாக வடிந்து வெளியே வருமோ, அதே போல அந்த உடலிலிருந்து அந்த உயிர் மிக இலகுவாக வடிந்து வெளியே வருமாம் தோழர்களே. வெளியே வந்த அந்த உயிரை மலக்குல் மௌத் கையிலே எடுப்பார். நாங்கள் கண் சிமிட்டுகின்ற நேரம் என்று சொல்லுவோமே, கண்ணை மூடி திறக்கின்ற நேரம் என்று சொல்லுவோமே, அந்த நேரம் கூட மலக்குல் மௌத் கையிலே எடுத்த உயிரை வந்திருக்கின்ற வானவர்கள் அவருடைய கையில் விடமாட்டார்கள். வந்திருக்கின்ற வானவர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த சுவனத்தின் ஆடையில் அந்த உயிரை வாங்கி சுற்றுவார்கள். அந்த சுவனத்தின் நறுமணத்தில் அந்த உயிரை வைப்பார்கள். அந்த நேரம் ஈமானியர்களே, இந்த பூமியில இருக்கின்ற மிக அழகான நறுமணமான கஸ்தூரியுடைய நறுமணத்தை போல அந்த உயிரிலிருந்து நறுமணம் வீசுமாம். அந்த சுவனத்தின் ஆடையில் சுற்றப்பட்ட அந்த உயிரை, அந்த சுவனத்தின் நறுமணத்தில் வைத்த அந்த உயிரை அந்த வானவர்கள் எடுத்து மேலே வானத்தை நோக்கி கொண்டு செல்லுவார்கள். அந்த நேரம் முதலாவது வானம், அது பூமியுடைய வானம் என்று பெயர். அந்த வானத்தில் கொண்டு சென்று அந்த உயிருக்காக வேண்டி அந்த வானத்தின் கதவை திறக்குமாறு கொண்டு செல்லுகின்ற மலக்குமார்கள் அந்த வானத்தின் காவலாளிகளிடத்தில் சொல்லுவார்களாம். அந்த வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். அந்த உயிர் முதலாவது வானத்திலிருந்து இரண்டாவது வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். அந்த முதலாவது வானத்தில் உள்ள மலக்குமார்கள் அந்த உயிரோடு கூட சென்று அந்த வானத்தின் எல்லை வரைக்கும் சென்று இரண்டாவது வானம் வரைக்கும் சென்று வழி அனுப்பிவிட்டு வருவார்கள். இரண்டாவது வானத்திலிருந்து அந்த உயிர் மூன்றாவது வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். மூன்றாவது வானம் வரைக்கும் இரண்டாவது வானத்தில் உள்ள மலக்குமார்கள் அந்த உயிரோடு கூட சென்று வழி அனுப்பிவிட்டு வருவார்கள். மூன்றாவது வானத்திலிருந்து அந்த உயிர் நான்காவது வானம் வரைக்கும் கொண்டு செல்லப்படும். மூன்றாவது வானத்தில் உள்ள மலக்குமார்கள் அந்த உயிரோடு கூட சென்று வழி அனுப்பிவிட்டு வருவார்கள். இப்படி ஏழாவது வானம் வரைக்கும் செல்லும் ஈமானியர்களே, இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? முஃமினான ஒரு அடியான் அவன் மரணிக்கின்ற போது அவனுடைய உயிருக்கு மலக்குமார்கள் கொடுக்கின்ற கண்ணியத்தை பாருங்கள். ஒவ்வொரு மலக்குமார்களும், ஒவ்வொரு வானத்தில் உள்ள மலக்குமார்களும் அவர்கள் அந்த உயிரோடு கூட சென்று அடுத்தடுத்த வானம் வரைக்கும் சென்று வழி அனுப்பிவிட்டு அந்த உயிருக்கு கண்ணியம் செலுத்துவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளுக்கு நாங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற மரியாதை, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை பொறுத்து நாங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளுவது உண்டு. எங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளை சிலரை நாங்கள் எங்களுடைய வீட்டு கதவிலிருந்து சென்று வாருங்கள் என்று வழி அனுப்புவதுண்டு. இன்னும் சிலரை
அவர்களை எங் வீட்டிலிருந்து வீதி வரைக்கும் வந்து நாங்கள் அவர்களை சென்று வாருங்கள் என்று வழி அனுப்புவதுண்டு. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய பார்வை மறையும் வரைக்கும் நின்று அவர்களை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வருவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தங்களுடைய வாகனத்திலே ஏற்றுக்கொண்டு போய் அவருடைய வீட்டிலே விட்டுவிட்டு நான் போய் வருகிறேன் என்று சொல்லி அவரை கண்ணியப்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகின்ற நாங்கள் ஒருவர் மீது வைத்திருக்கின்ற கண்ணியத்தை பொறுத்து, ஒருவர் மீது வைத்திருக்கின்ற மரியாதையை பொறுத்து அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவதை பார்க்கிறோம். இங்கே வானவர்கள், ஒவ்வொரு வானத்திலும் உள்ள மலக்குமார்கள் அந்த உயிரை அந்த வானத்தினுடைய எல்லை வரைக்கும் சென்று வழி அனுப்பி கண்ணியப்படுத்துவதை இங்கே நாங்கள் அவதானிக்க முடிகிறது தோழர்களே. அந்த உயிர் அல்லாஹ்விடத்தில் ஏழாவது வானம் வரைக்கும் கொண்டு செல்லப்படும். அந்த நேரத்திலே அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இதற்கிடையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உயிரை கொண்டு செல்லுகின்ற போது அந்த உயிரை கடந்து செல்லுகின்ற எந்த ஒரு மலக்குமார்களும் எந்த ஒரு வானவர்களும் மஹாதர் ருஹு தய்யிப், ஆஹா அழகான வாசம் வீசுகிறது, நல்ல நறுமணம் வீசுகிறது, இது யாருடைய உயிரென்று கேட்காமல் எந்த வானவர்களும் கடந்து செல்ல மாட்டார்கள் என்று நபிகளார் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அந்த உயிரை அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியின், என்னுடைய இந்த அடியானுடைய ஏட்டினை, இந்த என்னுடைய அடியானுடைய பெயரினை நீங்கள் இல்லியூனிலே பதிவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இல்லியூன் என்றால் என்ன தோழர்களே? அல்லாஹ் சூரத்துல் முத்தஃபிஃபீனை புரட்டுங்கள். அல்லாஹ் இல்லியூன் என்றால் என்னவென்று அங்கே பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கிதாபல் அப்ராரி லஃபி இல்லியின், இந்த இல்லியூன் என்றால் இல்லியூன் இருக்கிறதே அது என்ன தெரியுமா? இல்லியூன் இருக்கிறதே அது என்ன தெரியுமா? நல்லவர்களுடைய பெயர்கள் இல்லியூனில் தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஒமா அதுராக்க மா இல்லியூன், நபியே இல்லியூன் என்றால் உனக்கு என்னவென்று அறிவித்தது எது என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் பதிலளிக்கிறான், கிதாபும் மர்கூம், அது நல்லவர்களுடைய பெயர்கள் பதியப்படுகின்ற ஏடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அந்த ஏட்டிலே என்னுடைய அடியானுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் தோழர்களே. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஅீது அப்தி இலல் அர்த், அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை நீங்கள் பூமிக்கே மீட்டி விடுங்கள், பூமிக்கே நீங்கள் திருப்பி விடுங்கள். ஃபஇன்னி மின்ஹா ஹலக்துஹும், நான் பூமியிலிருந்து தான் அவனை படைத்துள்ளேன், பூமியிலிருந்து தான் நான் அவனை படைத்திருக்கிறேன். வஃபீஹா உஈதுஹும், பூமிக்கே நான் அவனை மீட்டுவேன். வமின்ஹா உக்ரிஜுஹும் தாரத்தன் உஹ்ரா, இன்னும் ஒரு தடவை பூமியிலிருந்து தான் நான் அவனை வெளியாக்குவேன். எனவே நீங்கள் பூமிக்கே மீட்டி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது என்ன நேரம் தெரியுமா? நபிகளார் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு அடியானை நாங்கள் எல்லாம் அடக்கம் செய்துவிட்டு, ஒரு சகோதரனை நாங்கள் அடக்கம் செய்துவிட்டு நாங்கள் திரும்புகின்ற போது எங்களுடைய செருப்பினுடைய ஓசையை அந்த அடியான் கேட்கிறான் என்று நபிகளார் சொன்னார்களே, அதுதான் இந்த நேரம் தோழர்களே. அந்த நேரம்தான் இந்த நேரம் என்பதை நாங்கள் நபிகளாருடைய ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நேரம் 2 வானவர்கள் அந்த அடியானிடம் வருவார்கள். அதட்டியவர்களாக, சத்தமிட்டவர்களாக வருவார்கள். வந்து அவனை எழுப்பாட்டி, அவனை இருப்பாட்டி அவனிடத்தில் சில கேள்விகளை கேட்பார்கள். மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார் என்று அந்த அடியானிடத்தில் அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள். அந்த அடியான் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவான். அன்பிற்குரியவர்களே, கபரிலே நடக்கின்ற செய்தியினை கபருக்கு மண்ணுக்கு மேலே வாழுகின்ற எங்களுக்கு படைத்தரப்பு சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய மறைவான அறிவு, எங்களுக்கு தெரியாத ஒரு அறிவு, உயிரோடு வாழுகின்ற எங்களுக்கு கபரிலே நடப்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான். கபரிலே வெற்றி அடைந்த அடியான் பேசுவதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான். அந்த அடியான் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவான். மா தீனுக்கு, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த மலக்குமார்கள்
அந்த மூமினான அடியானிடத்தில் கேட்பார்கள், மஹாதர் ரஜுலுல்லதி புஇஸ ஃபீக்கும், இந்த மனிதர் இருக்கிறாரே, உங்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று தெரியுமா என்று நபிகளாரை காண்பித்து அந்த மலக்குமார்கள் அந்த மூமினான அடியானிடத்தில் கேட்பார்கள். தோழர்களே, அந்த அடியான் சொல்லுவான், ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதராயிற்றே, அவர் அல்லாஹ்வுடைய தூதராயிற்றே என்று அந்த அடியான் சொல்லுவான். அந்த நேரம் அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், உமா இல்முக், அது எப்படி உனக்கு தெரியும், அந்த அறிவு உனக்கு எப்படி கிடைத்தது என்று அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள். அந்த அடியான் சொல்லுவான், கரஅது கிதாபல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி இருக்கிறேன், ஃபஆமன்து பிஹி, நான் அதை ஈமான் கொண்டிருக்கிறேன், வஸத்தக்து, நான் அதை உண்மைப்படுத்தி இருக்கிறேன் என்று அந்த அடியான் சொல்லுவான். அன்பிற்குரியவர்களே, கபரிலே வெற்றி அடைகின்ற அடியான், கபரிலே வெற்றி அடைகின்ற அடியான், அவன் வெற்றி அடைந்ததற்கான காரணத்தை சொல்லுகிறான். இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அவன் குர்ஆனை ஓதி இருக்கிறான், அவன் குர்ஆனை ஈமான் கொண்டிருக்கிறான், அவன் குர்ஆனை உண்மைப்படுத்தி இருக்கிறான். அதுதான் கபரிலே வெற்றிக்கு, அதுதான் மறுமையில் வெற்றிக்கு காரணம் என்று அந்த அடியான் பேசுவதை உயிரோடு இருக்கின்ற எங்களுக்கு நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். தோழர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார், வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார். அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். ஃபஃப்ரிஷுஹு மினல் ஜன்னா, அவனுக்கு சுவனத்திலிருந்து நீங்கள் விரிப்பை விரியுங்கள். வல்பிசுஹு மினல் ஜன்னா, அவனுக்கு சுவனத்திலிருந்து நீங்கள் ஆடையை அணிவியுங்கள். வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, அவனுக்கு சுவனத்திற்கான ஒரு கதவை நீங்கள் திறந்து விடுங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அந்த கபரிலே நாங்கள் வைக்கப்பட்டால், அந்த கபரிலே நாங்கள் அடக்கப்பட்டால், இந்த உலகத்தில் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறார்களே, எங்களை நாங்கள் தான் வாரிசு என்று தூக்கி கொஞ்சி தங்களுடைய கவலைகளை மறந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் உலகம் என்று நாங்கள் மனமுடித்த எங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் உலகம் என்று நாங்கள் பெற்றெடுத்த எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, யாருமே அந்த கபரில் வந்து அமரமாட்டார்கள். தோழர்களே, ஏன் ஒரு இரவாவது, ஒரு நேரமாவது, ஒரு மணியாவது, ஒரு நிமிடமாவது கபரிலே வந்து எங்களோடு உட்காருங்கள் என்று சொன்னால் யாருமே அதற்கு தயாராக இல்லை, யாருமே அதனை விரும்பவும் மாட்டார்கள். அப்படியான இடம், அந்த இடத்திலே நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை கடைபிடித்தவன், அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றியவன், அல்லாஹ்வுடைய வேதத்தை உண்மைப்படுத்தியவன், அவனுக்கு சுவனத்தின் விரிப்புகள் விரிக்கப்படும், சுவனத்தின் ஆடைகள் அணிவிக்கப்படும், சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும், தென்றல் காற்றும் சுகமான காற்றும் நறுமணமும் அவனுடைய கபருக்கு வீசிக்கொண்டிருக்கும். தோழர்களே, அவனுடைய கபர், அவனுடைய பார்வை எட்டுகின்ற வரை, பார்வை அவனால் எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கும் விசாலமாக அவனுடைய கபர் விசாலமாக்கப்படும். அந்த நேரம் அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதர் வருவார், அழகான தோற்றத்தோடு, அழகான முகத்தோடு, நல்ல ஆடையோடு, நல்ல நறுமணத்தோடு ஒரு மனிதர் வருவார். வந்து இந்த மூமினான அடியானை பார்த்து அந்த மனிதர் சொல்லுவார், அபிஷிர் அபிஷிர் பில்லதி யசுருக், உனக்கு சந்தோஷமான செய்தி, உனக்கு சந்தோஷமான செய்தி. இன்னும் ஒரு ஹதீதிலே, சுவனத்தை கொண்டு நான் உனக்கு நன்மாராயம் சொல்லுகிறேன் என்று அந்த மனிதர் சொல்லுவார். சொல்லிவிட்டு, ஹாதா யௌமுக்கல்லதி குன்த துஅத், இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள், இதுதான் நீ உலகத்தில் வாழுகின்ற போது உனக்கென்று ஒரு நாள் வாக்களிக்கப்பட்டிருந்தது, அதுதான் இந்த நாள் என்று அந்த மனிதர் சொல்லுவார். அந்த மனிதரை பார்த்து இந்த மோமினான அடியான் கேட்பார், மன்னந்த், நீ யாரப்பா? அழகான வாசம் வீசுகிறது, அழகான நறுமணம் வீசுகிறது, அழகிய ஆடையோடு அழகான தோற்றத்தோடு வந்திருக்கிறாய், நீ யார்? உன்னுடைய முகம் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறதே, நீ யார் என்று இந்த மோமினான அடியான் அந்த மனிதனிடம் கேட்பார். தோழர்களே, அவர் சொல்லுகின்ற பதில் இருக்கிறதே, அதுதான் எங்களை மெய்சிலிருக்க வைக்கிறது. தோழர்களே, அந்த மனிதர் சொல்லுவார், அன அமலுக்க சாலிஹ், நான் தான் உன்னுடைய நல்லமல்கள் என்று சொல்லுவார். நான் தான் உன்னுடைய நல்லமல்கள் என்று அந்த மனிதர் இந்த அடியானிடத்தில் சொல்லுவார். அன்பிற்குரியவர்களே,
இந்த ஒரு நிமிடத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் நாங்கள் ஓடி ஓடி நன்மை செய்வது. இந்த ஒரு நிமிடத்திற்காகத்தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து நாங்கள் இபாதத்தில் ஈடுபடுவது. இந்த ஒரு நிமிடத்திற்காகத்தான் அல்லாஹ்வை சஜிதாவிலே சந்திப்பதும் அல்லாஹ்வோடு சஜிதாவிலே உரையாடுவதும் இந்த ஒரு நிமிடத்திற்காகத்தான் தோழர்களே. நாங்கள் செய்த நன்மைகள் எல்லாம், நாங்கள் செய்கின்ற நன்மைகள் எல்லாம், நாங்கள் தொழுத தொழுகை, நாங்கள் பிடித்த நோன்பு, நாங்கள் கொடுத்த ஜகாத் தர்மங்கள், நாங்கள் எங்களுடைய தாயை பார்த்து இன்முறுவலோடு சிரித்த சிரிப்பு, நாங்கள் ஓதிய குர்ஆன், அவைகளெல்லாம் ஒரு மனித தோற்றத்தில் எங்களுக்கு நன்மாராயம் சொல்ல வர இருக்கிறது என்ற செய்தியினை நபிகளார் இங்கே பதிவு செய்கிறார்கள். இதை கேட்ட அந்த மோமினான அடியான் அல்லாஹுவை அழைப்பான். ரப்பே அகிமிஸ்ஸா, ரப்பி அகிமிஸ்ஸா, என்னுடைய ரப்பே மறுமை நாளை ஏற்படுத்து, என்னுடைய ரப்பே மறுமை நாளை நீ ஏற்படுத்து என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் பேசுவதாக நபிகளார் சொல்லி முடிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு நல்லடியானுக்கு, ஒரு மோமினான அடியானுக்கு கபரிலே என்ன நடக்கும் என்பதை சொல்லி அல்லாஹுடைய தூதரவர்கள் முடிக்கிறார்கள். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள். வ இன்னல் அப்தல் காஃபிர, காஃபிரான ஒரு அடியான், அல்லாஹுவை மறுக்கக்கூடிய ஒரு அடியான், இன்னும் ஒரு ஹதீஸிலே அல் ஃபாஜிர, பாவியான அடியான், இதா கான ஃபின் கிதாஇ மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆஹிரா, அவன் இந்த உலக வாழ்க்கையை முடித்து மறுமையை நோக்கிவிட்டால் நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகா, அவனிடத்திலும் வானவர்கள் இறங்குவார்கள், அவனிடத்திலும் மலக்குமார்கள் இறங்குவார்கள். விகாரமான தோற்றத்தோடு, கருப்பான முகத்தோடு அவனிடத்தில் இறங்குவார்கள். அவர்களோடு முசுஹ் என்கின்ற நரகத்தின் ஆடை அவர்களோடு இருக்கும் தோழர்களே. அவர்கள் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரைக்கும் வந்து அமர்வார்கள். அவனால் எவ்வளவு தூரம் வரைக்கும் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் வந்து அவர்கள் அமருவார்கள். மலக்குல் மௌத் அவருடைய தலைமாட்டருகில் வந்து அமருவார். உயிரை கைப்பற்றுகின்ற அந்த வானவர் அந்த பாவியான அந்த அல்லாஹ்வை மறுக்கின்ற அடியானுடைய தலைக்கருகில் வந்து அமருவார். உயிரை கைப்பற்றுகின்ற நேரம் அந்த மலக்குல் மௌத் அந்த உயிரிடத்தில் சொல்லுவார், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, மோசமான ஆத்மாவே, மோசமான உயிரே, உக்ருஜி இலா சஹத்தி மினல்லாஹி வ கதப், நீ அல்லாஹ்வுடைய கோபத்தின்பால், அல்லாஹ்வுடைய சீற்றத்தின்பால் நீ வெளியே வா என்று மலக்குல் மௌத் அந்த உயிரை அழைப்பார் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த உயிர் வெளியே வருவதற்கு மறுத்து உடம்பில் உள்ள ஒவ்வொரு பாகங்களிலும் பிரிந்து செல்லுமாம் தோழர்களே, ஒவ்வொரு பாகங்களிலும் பிரிந்து செல்லுமாம். அந்த உயிரை எப்படி அந்த மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, ஈரமான கம்பளி இருக்கிறது, அதிலே கூர்பகுதி வளைந்த கம்பி அதனை பிடுங்கி எடுப்பதை போல அந்த உயிரை அவர்கள் பிடுங்கி எடுப்பார்களாம் தோழர்களே. மலக்குல் மௌத் கையில் எடுத்த அந்த உயிரை வந்திருக்கின்ற வானவர்கள் கண் சிமிட்டுகின்ற நேரம் அளவுக்கு கூட அவருடைய கையிலே விடமாட்டார்களாம். அந்த உயிரை வாங்கி அவர்கள் கொண்டு வந்த முசூகிலே வைத்து சுற்றி கொள்ளுவார்கள். அந்த நேரம் இந்த பூமியினுடைய மேற்பரப்பிலே இருக்கின்ற ஆக மோசமான துர்வாடை, ஆக மோசமான நாற்றம், இறந்த உடலினுடைய நாற்றத்தை போல அந்த உயிரிலிருந்து துர்நாற்றம் வீசும். அந்த உயிரை கொண்டு வானத்தை நோக்கி செல்லுவார்கள். அந்த உயிரை கடந்து செல்லுகின்ற எந்த ஒரு மலக்குமார்களும், அந்த உயிரை தாண்டி செல்லுகின்ற எந்த ஒரு மலக்குமார்களும், மஹாதர் ரூஹுல் ஹபீஸ், ஆக மோசமான வாசம் வீசுகிறது, துர்நாற்றம் வீசுகிறது, மோசமான உயிராக இருக்கிறது, இது யாருடைய உயிர் என்று கேட்காமல் எந்த மலக்குமார்களும் அந்த உயிரை தாண்டி செல்ல மாட்டார்கள். அந்த உயிரை எடுத்துக்கொண்டு முதலாவது வானத்திற்கு செல்லுவார்கள். அந்த உயிரை கொண்டு செல்லுகின்ற மலக்குமார்கள் அந்த உயிருக்காக வேண்டி
வானத்தின் கதவை திறக்குமாறு கேட்பார்கள். ஆனால் அந்த வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் ஒரு வசனத்திலே பேசுகிறான். அந்த வசனத்தை நபிகளார் ஞாபகப்படுத்துகிறார்கள். லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, அவர்களுக்காக வேண்டி வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. வலா யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபி ஸம்மில் ஹியாத், ஒரு ஊசியுடைய முனையில் ஒட்டகம் நுழைகின்ற வரை அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்ற வசனத்தை நபிகளார் ஞாபகப்படுத்துகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுவான், உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜின் ஃபில் அர்தி சுஃப்லா, இந்த என்னுடைய அடியானுடைய பெயரை பூமியுடைய அடிப்பாகத்தில் உள்ள சிஜ்ஜீனிலே நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, சிஜ்ஜீன் என்றால் என்ன? சூரத்துல் முத்தஃபிஃபீனை புரட்டுங்கள். அல்லாஹ் சிஜ்ஜீனை பற்றி பேசுகிறான். அது பாவிகளுடைய பெயர்கள் பதியப்படுகின்ற ஏடு தோழர்களே. பிறகு அந்த உயிர் பூமிக்கே மீட்டப்படும். அந்த நேரம் அந்த மனிதனிடமும் 2 வானவர்கள் வருவார்கள். அதட்டியவர்களாக, சத்தமிட்டவர்களாக வந்து அவனை எழுப்பாட்டி அவனிடத்திலும் மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். அவன் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தவன் அல்லவா, அல்லாஹ்வை நிராகரித்தவன் அல்லவா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன் அல்லவா? அவன் சொல்லுவான், ஆஹா லா அத்ரி, ஆஹா எனக்கு தெரியாதே, ஆஹா எனக்கு தெரியாதே. மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன? ஆஹா எனக்கு தெரியாதே. மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇத ஃபீக்கும், இதோ உங்களுக்கிடையில் அனுப்பப்பட்டார் இந்த மனிதர், இவர் யார் என்று தெரியுமா என்று நபிகளாரை கேட்கின்ற போது, ஆஹா லா அத்ரி, ஆஹா எனக்கு தெரியாதே, ஆஹா எனக்கு தெரியாதே என்று அந்த மனிதன் புலம்புவதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார். நபிகளார் சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார். என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான், என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான். அவனுக்கு நரகத்திலிருந்து நீங்கள் விரிப்பை விரியுங்கள். அவனுக்கு நரகத்திற்கான ஒரு கதவை நீங்கள் திறந்து விடுங்கள் என்று அந்த அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார். தோழர்களே, நரகத்திலிருந்து அவனுக்கு சூடான காற்று வீசிக்கொண்டிருக்கும், துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும். அவனை அந்த கபர் ஒரு நெருக்கும். தோழர்களே, 2 விழா எலும்புகளும் பின்னி பிணைகின்ற அளவு அந்த கபர் ஒரு நெருக்கும். அந்த நேரம் அவனிடம் ஒரு மனிதர் வருவார். துர்நாற்றத்தோடு, மோசமான தோற்றத்தோடு, மோசமான ஆடையோடு ஒரு மனிதர் வருவார். வந்து சொல்லுவார், அபிஷர் பில்லதி யசோக், உனக்கு கெட்ட செய்திதான், உனக்கு கெட்டதுதான் இருக்கிறது என்று அவர் அந்த மனிதருக்கு சொல்லிவிட்டு, ஹாதா யௌமுக்கல்லதி குன்த துஆத், இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று அந்த மனிதர் சொல்லுவார். அந்த மனிதரிடத்தில் இந்த பாவி கேட்பான், மன்னன்த், நீ யார்? உன்னுடைய முகம் கெட்ட செய்தியை கொண்டு வந்திருக்கிறது, நீ யார் என்று இந்த மனிதர் அந்த மனிதரை பார்த்து கேட்பார். அந்த மனிதர் சொல்லுவார், அன அமலுக்கல் ஹபீஸ், நான் தான் உன்னுடைய பாவமான காரியம், நான் தான் உன்னுடைய மோசமான காரியம், நான் தான் உன்னுடைய பாவங்கள் என்று அந்த மனிதர் சொல்லுவார். அன்பிற்குரியவர்களே, அதை கேட்ட அந்த மனிதர், அந்த அடியான் சொல்லுவார், ரப்பி லா துக்மி ஸாஅ, என்னுடைய ரப்பே மறுமை நாளை ஏற்படுத்தி விடாதே என்று அந்த அடியான் சொல்லுவதாக நபிகளார் சொல்லி முடிக்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, கபருடைய வாழ்க்கை, நாங்கள் மரணித்து விட்டால் அத்தோடு எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. தோழர்களே, எங்களால் எந்த நன்மைகளும் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 காரியங்களை தவிர வேறு எதுவும் அவனுக்கு நன்மை அளிக்காது. அதில் ஒன்று அவன் செய்கின்ற சதக்கா ஜாரியா, நிலையான தர்மம், அதே போல 2வது பிரயோசனமான கல்வி, அதே போல அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த 3ஐயும் தவிர நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுக்கு எந்த நன்மைகளும் வராது. தோழர்களே, அல்லாஹுடைய தூதர் கடைசியாக சொன்னார்களே, பிள்ளைகள், எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள், கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். இங்கு இருக்கின்ற பிள்ளைகள், நாங்கள் பெற்றோருக்கு, எங்களுடைய பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற சாலிகான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமா?
நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகானவர்களாக நாங்கள் வளர்த்திருக்கிறோமா என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் தோழர்களே. எங்களில் எத்தனை பேருக்கு ஜனாசா தொழுகையில் எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் உயிரோடு இருக்கின்ற போது மரணித்து விட்டால் ஜனாசா தொழுகையில் நாங்கள் கேட்கின்ற அந்த பிரார்த்தனை எங்களில் எத்தனை பேருக்கு பாடம் இருக்கிறது என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். உயிரோடு இருக்கின்ற போதே என்னுடைய தாயுடைய பாவத்திற்காக, என்னுடைய தந்தையுடைய பாவத்திற்காக எத்தனை பேர் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்திருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்ன ரஜுல லா துர்ஃபஉ தரஜத்துஹு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதனுக்கு சுவனத்திலே அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். சுவனத்தில் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து உயர்த்தப்படும் தோழர்களே. அந்த அடியான் கேட்பான், ஃபஅன்னா ஹாதாலி, எனக்கு இந்த அந்தஸ்து எப்படி உயர்ந்தது என்று அந்த மனிதன் கேட்பான். அதற்கு அவனுக்கு சொல்லப்படுமாம், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்னுடைய பிள்ளை உனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் செய்த இஸ்திக்ஃபார், உன்னுடைய பிள்ளை உனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறான், அதனால் இந்த அந்தஸ்து உனக்கு சுவனத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று அவனுக்கு சொல்லப்படுமாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளில் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, கபருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எங்களுடைய மனக்கண் முன் நாங்கள் கொண்டு வர வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்ற அந்த எண்ணக்கருவில் வாழ முடியாது தோழர்களே. நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அந்த கபரை அடையத்தான் இருக்கிறோம், அந்த மரணத்தை சுவைக்கத்தான் இருக்கிறோம், எங்களுடைய ரப்பை சந்திக்கத்தான் இருக்கிறோம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நல்லடியானுக்கு என்ன நடக்கும் என்ற செய்தியையும் ஒரு கெட்டடியானுக்கு என்ன நடக்கும் என்ற செய்தியையும் எங்களுக்கு பதிவு செய்தது நாங்கள் அதனை பயந்து இந்த உலகத்தில் நல்லடியானாக வாழ்வதற்காக தோழர்களே. எனவேதான் எல்லாம் வல்ல ரப்பு என்னையும் உங்களையும், என்னுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவுகள் உங்களுடைய உறவுகள், முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவரையும் சுவர்க்கவாதிகளாக கலிமாவோடு எங்களுடைய உயிரை பிரிய வேண்டும், அதற்கு இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.